ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு தரமான பெப்பர் சிக்கன் கிரேவி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். நம்ம கடையிலும் இதே மெத்தட்ல செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி செய்யணும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். பெப்பர் சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. ஒரு மண் பாத்திரம் அடுப்புல வச்சு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டுங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. கூடவே கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்திக்கலாம். 2 தக்காளியை ஜூஸ் அரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்திக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இதையும் நல்லா கலந்துக்கலாங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம். அடுத்தது நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச சிக்கனை சேர்த்திக்கலாம். சிக்கன் சேர்த்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிக்கலாங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. இப்ப திறந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்தாச்சுங்க. நல்லா கிளறிட்டே இருக்கலாம். நம்ம ஓப்பன் வச்சு நல்லா கிளறினோம்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிட்டு இருக்கு. ஃபைனலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம வந்து குருமிளகு தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாங்க. கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துனோம்னா கமகமனு வாசனையோட சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடிங்க. நல்ல சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ஒரு சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் சைடிஷா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். தரமான பெப்பர் சிக்கன் கிரேவி, நல்ல ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எங்க பிரியாணி ஷாப்லயும் கூட பெப்பர் சிக்கன் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது பார்க்கலாங்களா? பாய்.